வெல்கம் டு ஆர்டி சினிமா. என்னடா கொஞ்ச நாளாக வீடியோவே பிள்ளைன்னு பார்த்துக்கிங்களா? சில பல காரணங்களால வீடியோ தொடர்ந்து ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ. சரி வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா வைப்பர். ஐயோ, இதுக்கு முன்னாடி இப்படி யாராவது பார்த்திருக்கீங்களா? what was that? இந்த பாம்புகளை இந்த தீவிலேயே தான் அழிச்சு ஆகணும், இல்லைன்னா எல்லாரையும் கொன்னுடும். இந்த படம் வந்து இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா என்னன்றது பார்த்துருவோம். இந்த படத்தில் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனிவர்சல் பயோமெட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காக சில காட்டூரியான் பாம்புகளை பிடிச்சி அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அந்த பாம்புங்களை ஒருத்தங்க ஆட்டையை போட்டு போகிறதுக்கு வராங்க. அங்கே நடந்த சின்ன பிரச்சனையில் ஒரு சூட் அவுட்டில் வந்து அந்த ஒரு கேஸ் பண்ணி அடைச்சி தான் அந்த பாம்பு பூரா வச்சுப்பாங்க. அந்த உடச்சி பாம்பு பூரா வெளியே வந்துடுது. இதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே பூந்த பாம்பு என்னென்ன அட்டகாசம் பண்ணிச்சு, அங்கே உள்ள மக்கள் ஹீரோ ஹீரோயின்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. ஏன்னா படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடுதா, அதனால் அந்த பாம்பு வர்ற சீனு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்புட்டு வந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம மக்கள் போராடுற அந்த போராட்டம், அதை காமிச்ச விதம் இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த நைட் சீன்ஸில் பாம்பு காமிச்ச விதம் இதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸும் அந்த பாம்பு தான், மைனஸும் அந்த பாம்பு தான். அந்த பாம்பு இருக்கனால தான் படம் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. அந்த பாம்பு இருக்கனால தான் படம் கொஞ்சம் லேகாகவும் தெரியும். ஏன்னா அந்த பாம்பு அப்புறம் கிராபிக்ஸ் அப்படி தான் இருக்கும். நம்ம பழைய தமிழ் படங்களில் வர பாம்பு மணிக்கு தான் கிராபிக்ஸ் இருக்கும். அது ஒன்று தான் இதில் பெரிய மைனஸாகவே பட்டுச்சு. இந்த படத்தை இப்போ பார்க்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா, கிராபிக்ஸை சகிச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்க தயாராகிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான் படம் ஓடுது. இந்த படம் உங்களுக்கு இப்போ யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று, இந்த படம் வந்து அடல்ட் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எப்படி பார்க்கணுமோ அப்போ பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.